என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ 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 மகாபெரிவா சிவாஸ்தானத்தில் அருள் பண்ணிட்டு சமயம் அது. ஒரு 12 வயது குழந்தை சிறுவன் ஒருத்தன் அவர்கிட்ட அடைக்கலமாக வந்து நின்னான். அவனோட கண்கள்லேருந்து நீர் அப்படியே பெருகித்து. அப்போ பெரியவா, எனக்கு அப்பா இல்லை, என்னோட தாயாரும் தங்கையும் பம்பாயில் ஒரு வீட்டில் வேலை பண்ணின்னு இருக்கா. அந்த வீட்டில் சமையல் வேலை தான் செய்கிறா. என்னை மெட்ராஸில் ஒரு கிறிஸ்துவ கான்வெண்ட்டில் படிக்க வச்சா. நான் 8வது வரைக்கும் 8வது படிச்சுட்டு இருக்கேன். நிறைய மார்க் வாங்குகிறேன். இப்போ என்னவா கிறிஸ்துவத்தில் சேரு, உனக்கு எம்ஏ வரைக்கும் நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு நான் வேலையும் வாங்கி தர்றேன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ மதம் மாறுறதுல மனசே இல்லை. மதம் மாற மாட்டேன், எனக்கு உபநயனம் நடக்கணும். எங்கள் அம்மா கிட்டேருந்து 4 மாதமாக லெட்டரே வேறு இல்லை. என்னோடய அம்மாவும் தங்கையும் என்ன ஆனா எங்கே இருக்கா ஒன்றுமே தெரியல பெரியவா. சிறுவன் அழுதவாறே பெரியவாள்கிட்டக்கா முறையிட்டுருக்கான். அந்த சிறுவனை சிவஸ்தானத்திலேயே இருக்க சொல்லிட்டார் பெரியவா. உத்தரவாயிடுத்து, நீ ஒரு 10 நாளைக்கு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10-15 நாட்கள் ஆயிடுத்து. சிறுவனுக்கு பெரியவா எப்படி அருள போகிறாருங்கிறது ஒருத்தருக்குமே ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 40 பேர்கள் சிவஸ்தானத்துக்கு வந்தா. அவள் எல்லாருமே பாம்பேலேருந்து வந்தவா தான். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் போயிட்டா. உடனே பெரியவா போனவாளெல்லாம் திருப்பி கூப்பிட்டார், உத்தரவு போட்டார், அவளெல்லாம் திருப்பி வர சொல்லு அப்படின்னு. எல்லாரும் வந்தா. ஒவ்வொருத்தரையுமா உங்களோட பேர் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார் பெரியவா. வந்திருந்த பக்தாளுக்கெல்லாம் சந்தோஷம். நடமாடு தெய்வம் தங்களோட பெயரை கேட்டு பிரத்யோகமாக அருள் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா வந்துன்னு இருக்கா. அவ பேரை சொல்லின்னு இருக்கா. ஒரு குறிப்பிட்ட நபர் தான் பேரை சொன்னால் போதும் 10 நாட்கள் அங்கே தங்கி இருந்த சிறுவனை பெரியவா கூப்பிட்டேன். அந்த குறிப்பிட்ட அந்த நபர்கிட்டக்க பையனை திரும்பவும் குடும்ப நிலையை ஸ்ரீ பெரியவா முன்னாடி சொல்ல சொன்னார். அதை கேட்டதும் அந்த பெரிய மனுஷன் நெகிழ்ந்து போயிட்டான். அந்த பையனை முன்பேதும் அவர் பார்த்தது கிடையாது. நான் பையன் சொன்ன விவரத்திலிருந்து தான் ஆத்திர வேலை பார்த்தது வந்தது அவனுடைய தாயாரும் சகோதரியும் தான் அப்படின்னு ஊர்ஜிதம் ஆயிடுத்து. உடனே அவன் பெரியவாட்டுக்க, பையனை முன்ன பின்னே நான் பார்த்ததில்லை, இவனோட அம்மா எங்கள் ஆற்றுல தான் வேலை பண்ணிட்டு இருந்தா, ஆனால் அந்த அம்மா காலமாகிட்டா, 4 மாதம் ஆறுது. நான் உடனே படிக்கிற கான்வென்ட்டுக்கு தகவல் கொடுத்தேன், பதிலே இல்லை. அதனால் இவளோட தங்கையை வச்சுட்டே காரியங்கள் எல்லாம் செய்ய வச்சுட்டேன். இப்போது ஸ்ரீ பெரியவா தரிசனம் பண்ணிட்டு நேராக மெட்ராஸ் போய் கான்வென்ட்டில் இவனை பற்றி கேட்கலாம்னு இருந்தேன். ஆனால் ஸ்ரீ பெரியவாளோட அனுகிரகத்தில் பெரியவா சன்னதியிலேயே இவன் கிடச்சிட்டான் அப்படின்னு மேசிலிருக்க அந்த மனிதர் சொல்லி முடித்தார். உடனே பெரியவா, இந்த பையனை நீ உன் கூட பம்பாய் அழைச்சிட்டு போ, அவரோட தாயாருக்கு என்னென்ன காரியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வை, அவனையும் உன் பிள்ளையா பாவிச்சு படிக்க வை, அவனோட தங்கைக்கு விவாகம் செஞ்சு கொடு, இது உன்னோட கடமை அப்படின்னு அன்பே உருவமான தெய்வம் சிறுவனோட வாழ்க்கைக்கு பூரணமாக வெளிச்சம் காட்டி அதோட உத்தரவும் போட்டது. எங்கே எப்படி யார் யாருக்கு என்னென்ன தொடர்புன்னு ஈஸ்வரருக்கல்லவா தெரியும், மற்ற வாழ்க்கை எப்படியான்னு தெரியுமோ? நிச்சயமாக தெரியாது.